بسم الله الرحمن الرحيم ألف لام ميم تلك آيات الكتاب الحكيم هدى ورحمة للمحسنين الذين يقيمون الصلاة ويؤتون. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்திற்குரிய எல்லாமுள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமுள்ள அல்லாஹ்வின் மகத்தான கிருபையினால் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்திலே நன்மை எதிர்பார்த்தவர்களாக இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்னலாரின் ஆளுமையும் அறிவு கூர்மையும் என்கிற தலைப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை பண்புகளை இந்த தலைப்பில் நாம் தொடராக அறிந்து கொள்ளவிருக்கிறோம். நேற்றைய தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆளுமை பண்புகளை வியந்து பேசிய பல்வேறு தலைவர்களின் சில மேற்கோள்களை அறிந்து கொண்டோம். அறியாமை காலத்திலேயே நபிகள் நாயகம் தன்னை இறை தூதர் என்று அறிவிப்பு செய்வதற்கு முன்பே நபிகள் நாயகத்திடம் காணப்பட்ட நேர்மை, ஒழுக்கம், அவருடைய பாராட்டத்தக்க குணாதிசயங்கள், அவருடைய பண்புகளை பற்றி மக்காவில் உள்ள ஊர் மக்களும் நபிகள் நாயகத்தின் அருமை மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்ன செய்தியினையும் நாம் அறிந்து கொண்டோம். ஆளுமை பண்பு என்று சொன்னால் ஒரு மனிதனுடைய அவரிடத்தில் காணப்படுகிற சிறப்புமிக்க குணங்களை குறித்து பேசுவது. அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆளுமை திறன் என்று சொன்னால் அவர்கள் தாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் மக்களை எப்படி நடத்தினார்கள், மக்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களின் பேச்சு எவ்வாறு அமைந்திருந்தது, அவர்களுடைய செயல்பாடு எவ்வாறு அமைந்திருந்தது என்பவற்றையெல்லாம் உள்ளடக்கக்கூடியதுதான் இந்த ஆளுமை பண்பு தொடர்புடைய விஷயம். ரசூலுல்லாஹ்விடத்தில் சிறப்புக்குரிய பல்வேறு ஆளுமை பண்புகள் இருக்கிறது. பல ஆளுமை பண்புகளால் நிறைந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள். அதில் மிக முக்கியமான ஒரு பண்பு என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதர் எல்லா மனிதர்களையும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்ளவில்லை. அவர்களினுடைய இயல்பு குணங்களுக்கு ஏற்ப அவர்களிடத்தில் காணப்படுகிற குணாதிசயங்களுக்கு ஏற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஏன்னா மனிதர்கள் பலதரப்பட்ட வகையில் இருக்கிறார்கள். எல்லோரும் அறிவில் சமமானவர்களாக கிடையாது, எல்லோரும் நாகரிகத்தில் சமமானவர்களாக இருப்பதில்லை. பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய அறிவை இன்னொருவர் பெற்றிருக்கவில்லை. ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய நடத்தையை இன்னொருவர் பெற்றிருக்கவில்லை. அறிவால் வேறுபட்டவர்களாக இருக்கிறாங்க, நடத்தையால் வேறுபட்டவர்களாக இருக்கிறாங்க, புரிந்து கொள்ளக்கூடிய திறனில் வேறுபட்டவர்களாக இருக்கிறாங்க. ஒரு விஷயத்தை நாம் சொல்லுகிறோம் என்றால் அது எல்லோரும் சமமான முறையில் புரிந்து கொள்வார்களா? கிடையாது. ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதில் ஏற்றத்தாழ்வுடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான். அப்போ பல்வேறு குணாதிசயங்களோடு படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களை அனைவரையும் ஒரே மாதிரி நடத்துவது என்பது ஆளுமை பண்பை குறிக்காது. நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி நடந்துக்குவேன், நீதம் என்பது அது வேறு. சட்டம் என்று வரும்பொழுது அனைவரிடத்திலையும் ஒரே மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டும், அது தனி விஷயம். இப்போ சட்டத்தை பற்றி நபிகள் நாயகத்தின் நீதமான குணத்தை பற்றி பேசவில்லை. குணங்களால் மாறுபட்டிருக்கிற
இயற்கையான பண்புகளால் மாறுபட்டிருக்கிற, அறிவால் வேறுபட்டிருக்கிற, புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் மாறுபட்ட பல மனிதர்கள் இருக்கின்ற பொழுது அவர்கள் அனைவரையும் ஒரே மாதிரியாக நடத்துவது, அவர்கள் அனைவரிடத்திலையும் ஒரே மாதிரியாக நடந்து கொள்வது ஏற்புடையதா இருக்காது. அது ஆளுமை திறனைக்குரிய பண்பே அல்ல. நல்ல புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவர் இருக்கிறார், நன்றாக சட்டம் தெரிந்த ஒரு நபர் இருக்கிறார், அவரை நாம் எப்படி நடத்துகிறோமோ அதுபோல புரிந்து கொள்வதில் பின்தங்கியுள்ள ஒரு நபரை நாம் நடத்த இயலாது, நடத்தவும் கூடாது. அவருக்கு தக்க நாம ஒரு விஷயத்தை விளக்க வேண்டும், அவருடைய பண்புக்கு தக்க, அவரினுடைய நடைமுறைக்கு ஏற்ப நாம் அவருக்கு சில விஷயத்தை புரிய வைக்க வேண்டும். இப்ப நம்ம ஒரு மாணவர்களுக்கு பாடம் நடத்துவதாக இருந்தால் கூட எல்லா மாணவர்களுக்கும் நாம் சமமான முறையில் பாடம் நடத்தினாலும் அதுல சில மாணவர்கள் ஒரு விஷயத்தை சொன்ன மாத்திரத்தில் புரிந்து கொள்வார்கள், இன்னும் சில மாணவர்கள் புரிதலில் குறைபாடு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருப்பார்களே. ஆனால் அப்ப அவர்களுக்கு ஒரு விஷயத்தை 2 முறை சொல்ல வேண்டியது வரும், 3 முறை சொல்ல வேண்டியது வரும். நன்றாக புரிந்து கொள்ளக்கூடிய மாணவனையும் புரிந்து கொள்வதில் பின்தங்கியிருக்கிற மாணவரையும் ஒரே மாதிரி நடத்தக்கூடாது. நீ ஏன் இப்படி இருக்கிறாய், அவன்லாம் ஒரு முறை சொன்னாலே புரிந்து கொள்கிறான், நீ 2 முறை கேட்கிறாய், 3 முறை கேட்கிறாய், எத்தனை சந்தேகத்தை நீ கேட்பாய். இப்படி நாம நடத்துவது ஆளுமை பண்பை குறிக்காது. இவர் வேறு இவர் வேறு, இவருடைய புரியும் தன்மை வேறு இவருடைய புரியும் தன்மை வேறு. அப்ப ஒரு முறை ஒரு விஷயத்தை விளக்கி கொண்டாலே புரிந்து கொள்வார் என்றால் அவருக்கு ஒரு முறை சொன்னால் போதும். சில நபர்களுக்கு 2-3 முறை சொன்னால் தான் புரியும் என்றால் நாம் சிரமம் பார்க்காம 2-3 முறை சொல்ல வேண்டும். அதுதான் அவர்களை நாம் அணுகும் முறை. அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பல்வேறு குணாதிசயங்களோடு படைக்கப்பட்டிருக்கிற, வேறுபட்ட பண்புகளோடு படைக்கப்பட்டிருக்கிற மனிதர்களிடத்தில் ஒரே மாதிரி நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதரையும் அவருக்குரிய இயல்பான குணத்தில், இயல்பான பண்பில் அணுகக்கூடியவர்களா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் காணப்பட்ட ஆளுமை பண்பு என்பது பல்வேறுபட்ட மனிதர்களை அல்லாஹ்வின் தூதர் தன்வசம் ஈர்த்தார்கள் என்றால், அத்தனை மனிதர்களின் உள்ளங்களையும் தன்பால் ஈர்த்தார்கள் என்றால், அறிவாளியையும் ஈர்த்தார்கள், அறிவில் குறைபாடு உள்ள மனிதரையும் ஈர்த்தார்கள், நாகரிகத்தில் உச்சாணி கொம்பில் இருக்கக்கூடிய மனிதரையும் தன் பக்கம் ஈர்த்தார்கள், நாகரிகமே இல்லாத நபரையும் தன் பக்கம் ஈர்த்தார்கள். காரணம், அனைவரையும் சமத்தட்டில் வைத்து அவர்களிடத்தில் நடந்து கொள்ளாமல் ஒரு கிராமவாசியை எப்படி நடத்த வேண்டும், அவரிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அறிவில் மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இதற்கு அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்களை நாம பார்க்க முடியும். ஒவ்வொரு மனிதர்களையும் அவர்களுக்குரிய தனித்தன்மையோடு அல்லாஹ்வின் தூதர் அணுகினார்கள் என்பதற்கு பல சம்பவங்களை பார்க்கலாம். ஒரு முறை பள்ளிவாசல்ல ஒரு கிராமவாசி வருகிறார். கிராமவாசி என்று சொன்னாலே அவங்க நாகரிகத்தில் பின்தங்கியவர்கள், அறிவில் சற்றே பின்தங்கி இருப்பவர்கள், எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க. ஒரு கிராமவாசி வர்றார், பள்ளிவாசலுக்குள்ள வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து ஜமாத்தாக தொழுகையை நிறைவேற்றுகிறார். அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்து விட்டதற்கு பிறகு அந்த கிராமவாசி துவா செய்கிறார். அல்லாஹ் பாருங்க எப்படி துவா செய்கிறார் தெரியுமா? அல்லாஹும்ம அர்ஹம்னி, இறைவா எனக்கு அருள் செய், வ முஹம்மதன், முஹம்மதிற்கும் அருள் செய், வலா தர்ஹம் மஅனா அஹதன், எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் அருள் செய்யாதே. அவர் துவாவை பாரு, இதுல இருந்து அவருடைய தன்மை என்ன நீங்க விளங்கிக்கலாம். துவாவை எப்படி செய்யறாரு, சத்தமா எல்லாரும் கேட்கிற மாதிரி தான் கேட்கிறாரு. அல்லாஹும்ம அர்ஹம்னி வ முஹம்மதன் வலா தர்ஹம் மஅனா அஹதா, இறைவா எனக்கும் முஹம்மதிற்கும் அருள் செய், எங்களோடு சேர்த்து வேறு யாருக்கும் அருள் செய்யாதே. இது அவங்களுடைய கலாச்சாரம், இது அவங்களுடைய புரிதல். இப்படி துவா செய்யறார். யாரா இது, 2 பேரும் மட்டும் துவா செய்யறாங்க. ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கறாங்க. ஃபல்தஃபத இலைஹி நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் அவரை நோக்கி திரும்பி பார்த்து அவர் துவாவை முடிச்சதுக்கு அப்புறம், என்னப்பா இப்படி துவா செய்றீங்க, நம்ம 2 பேருக்கு மட்டும் அல்லாஹ்வுடைய அருள் போதுமா, அல்லாஹ்வுடைய அருள் எல்லோருக்கும் வேண்டும் அல்லவா, லக்கத் தஹஜ்ஜர்த வாசிஅன், அல்லாஹ்வின் விசாலமான அருளை நீ அடைத்து விட்டாயே. இறைவனின் அருள் விசாலமானது, அல்ல குறையாதது. அல்லாஹ் எல்லோருக்கும் அருள் செய்வதற்கு இரக்க குணம் உடையவன். அவனுடைய விசாலமான அருளின் வாசலை நீ மூடிவிட்டாயே, அப்படி செய்யாத என்று அவருக்கு சொல்லுகிறார்கள். அந்த கிராமவாசி
அப்படியா அப்படின்னு புரிந்து கொண்டதற்கு பிறகு திடீர்னு எழுந்து போறாரு. பள்ளிவாசல்ல ஒரு ஓரணத்துல சிறுநீர் கழிச்சிடுறாரு. இப்பதான் துவா செஞ்சார், அதை விளக்கியாச்சு. பள்ளிவாசலுக்கு ஓரமா போறாரு, பள்ளியிலேயே தொழும் இடத்திலேயே சிறுநீர் கழித்து விடுகிறார். ஏனைய நபித்தோழர்களாம் அவரை தடுப்பதற்காக வேண்டி விரைந்து செல்கிறார்கள். என்ன பள்ளிவாசல சிறுநீர் கழிக்கிறார் அப்படின்னு தடுக்கிறதுக்கு போறாங்க. நிப்பாட்டுங்க, அவசரப்படாதீங்க, அவர் முழுமையாக சிறுநீர் கழித்து முடிக்கட்டும். எப்பேற்பட்ட பண்பு, எப்பேற்பட்ட குணம், அவர் யார் என்று நபிகள் நாயகம் புரிகிறார்கள். ஆகவே அவருக்குரிய குணத்தில் அல்லாஹ்வின் தூதர் அணுகிறார்கள். ஏனி சஹாபாக்களை கண்டித்து வலா துஸ்ரிமுஹு, அவரை நிறுத்தி விடாதீர்கள், இடைநிறுத்தம் செய்து விடாதீர்கள், அவர் சிறுநீர்களித்து முடிக்கட்டும். சிறுநீர்களித்து முடித்ததற்கு பிறகு ஒரு வாளி தண்ணீரை எடுத்து அஹ்ரிகு அலைஹி சஜிலம் மிம்மா அவ் தல்வம் மிம்மா, ஒரு வாளி தண்ணீரை கொண்டு வர சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் சிறுநீர்களித்த இடத்தில் ஊற்றிவிட்டார்கள். ஊற்றியதற்கு பிறகு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஏனைய நபித்தோழரிடத்தில் சொன்னார்கள், இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், மக்களிடத்தில் நீங்கள் இலகுவாக நடப்பதற்குத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். இலகுவா நடங்க, அவங்கவுங்க தன்மையை புரிஞ்சு நடங்க. வலம் துபாசு முஅஸ்ஸிரீன், நீங்கள் மக்களை சிரமப்படுத்துவதற்கு அனுப்பப்படவில்லை. இன்னமா புஇஸ்தும் முயஸ்ஸிரீன், மக்களிடத்தில் நீங்கள் இலகுவாக நடப்பதற்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறீர்கள். வலம் துபாசு முஅஸ்ஸிரீன், சிரமப்படுத்துவதற்கு அல்லாஹ் உங்களை அனுப்பல. கஷ்டத்தோடு நீங்க நடத்தக்கூடாது, பிற மக்களை சிரமப்படுத்தி விடக்கூடாது, அவர்களிடத்தில் கடுமை காட்டி இங்கே நடந்து விடக்கூடாது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது திருமிதியில 147வது செய்தியாக இந்த முழுமையான சம்பவம் திருமிதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதன் சுருக்கமான சம்பவம் புகாரில 220வது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் கவனிக்க வேண்டிய அம்சம், அந்த கிராமவாசியை ரசூலுல்லாஹ் எப்படி டீல் பண்றாங்க பாருங்க. அப்ப ஒரு கிராமவாசி, சட்டம் தெரியாது, பள்ளிவாசலின் ஒழுங்கு தெரியாது, எப்படி துவா செய்யணும்னு தெரியாது, பள்ளியில சிறுநீர் அளிக்க கூடாது என்பது தெரியாது, அவருக்கு எல்லாமும் தெரியாது என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியுது. அதனால தான் அவர் அந்த விதத்தில் சாஃப்டா டீல் பண்றாங்க. இதே நாம இருந்தா பள்ளிவாசல்ல ஒருத்தர் சிறுநீர் கழிச்சிட்டாரு, ஏதோ வெளியூர்ல இருந்து வர்றாரு, தெரியல, அவருக்கு விவரம் தெரியல, வேணும்னு யாராவது செய்வாங்களா? தெரியாம பள்ளியில சிறுநீர் கழிச்சிட்டாரு, இங்க இருந்து போவாரு பாருங்க, வேட்டியை மடிச்சுக்கிட்டு டேய் டேய் டேய்ன்னு கத்திக்கிட்டே போவாரு, கும்பலாயும். அதுக்குள்ள கும்பல் சேர்ந்துடும். வெளியிலிருந்து பாக்குறவங்க ஏதோ ஒரு பெரிய கொலை நடந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஹூ ஹூன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப நாம் எப்படி நடத்த வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரிடத்தில் யாரை எப்படி அணுகணும், சட்டம் தெரியாதவரை எப்படி நடத்த வேண்டும், சட்டம் தெரிந்தவரை எப்படி நடத்தணும், அந்த வித்தியாசம், அது ஒரு ஆளுமை பண்பு. அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்தது. இன்னொரு சம்பவத்தை நீங்க பார்க்கலாம். இது முஸ்லிம்ல 836வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. பைனா அன உஸல்லி மஅ ரசூலில்லாஹ், புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபித்தோழர், அவர் சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரோடு நான் தொழுது கொண்டிருந்தேன். இது அத்தஸ ரஜுலுன் மினல் கௌம், தொழுகையிலிருந்து ஒரு நபர் தும்மி விட்டார். ஃபகுல்து இர்ஹமுக்கல்லாஹ், இர்ஹமுக்கல்லாஹ் என்று நான் சொல்லிவிட்டேன். தொழுகையில் அவர் புதுசா இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவர், தொழுகையில் இருக்கிறார். எல்லா ஒருத்தர் தும்முன உடனே இவர் என்ன செஞ்சிடறாரு, இர்ஹமுக்கல்லாஹ் அப்படின்ட்டார். தொழுகையில் இருக்கும்போது ஒருவர் தும்பினால் அவருக்கு நாம் பதில் சொல்லலாமா, இர்ஹமுக்கல்லாஹ்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது. தொழுகையில அவர் தும்மும் பொழுது அவருக்கு நாம் மறுமொழி கூடக்கூடாது. இவர் சொல்லிடுறார். சொன்ன உடனே தொழுகையில் இருக்கிற ஏனைய நபித்தோழர்கள் பார்வையாலேயே அவரை கண்டிக்கிறார்கள். அவரே சொல்றார், ஃபரமானில் கௌமபி அப்சாரிஹிம், கூட்டத்தில் உள்ள ஏனைய தோழர்கள் தங்கள் பார்வையாலேயே என்னை பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படி ஒரு மாதிரியா பார்க்கறாங்க, தொழுதுகிட்டு இருக்கும்போதே இப்படி பார்க்கறாங்க. இது கூடாது என்று உணர்த்துகிறார்கள். இவருக்கு அதுவும் தெரியல. இவர் திருப்பி கேட்கிறாரு, மாஷானுக்கும், தொழுகையில் இருந்துகிட்டே, என்ன உங்கள் விஷயம் என்ன, தந்துருன இலையே, எல்லாரும் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, எந்த அளவுக்கு சட்டம் தெரியாதவரா இருக்கிறார் பாருங்க. அதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவங்க. தொழுகையில பேசக்கூடாது என்கிற சட்டம் அவருக்கு தெரியவில்லை. தொழுகையில் இருக்கிறாரு, யாரோ ஒருத்தர் தும்மிட்டாரு, இவர் இர்ஹமுக்கல்லாஹ்ட்டார். எல்லா சஹாபாக்களும் இவரையே உத்து பார்க்கும் பொழுது, என்ன எல்லாரும் என்ன உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மாஷானுக்கும் தந்துருன இலையே, ஏன் எல்லாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இவர் கேட்கிறார். தொழுகையிலேயே பேசுறார். தொழுகையில பேசும்போது ஏனைய சஹாபாக்கள்லாம் சேர்த்து ஃபலம்மா ரஐதுஹும் யுஸம்மிதூனனி, அமைதிப்படுத்துறாங்க. எப்படி அமைதிப்படுத்துகிறார்கள், தம்முடைய கையை தொடையில் அடிச்சு பேசாதேங்கிற மாதிரி உணர்த்துறாங்க. அப்படி செஞ்ச உடனே நான் அமைதியாயிட்டேன். ஃபலம்மா ஸல்லா ரசூலுல்லாஹி, அல்லாஹ்வின் தூதர் தொழுகையை முடித்ததற்கு பிறகு இவரை அழைச்சி அறிவுரை சொல்றாங்க. அவர் சொல்கிறார், அந்த நபித்தோழர் சொல்கிறார், ஃபி அபி ஹுவ வ உம்மி, என் தாயும் தந்தையும் அல்லாஹ்வின் தூதருக்கு அர்ப்பணம்,
மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின்ஹு. அல்லாஹ்வின் தூதரை போல என் வாழ்க்கையின் முன்னோ இப்போதோ பிறகோ ஒருபோதும் ஒரு சிறந்த ஆசிரியரை நான் பார்த்ததே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் அப்பேற்பட்ட சிறந்த ஆசிரியர். ஏன் அப்படி சொல்கிறார்? ஃபவல்லாஹி, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, மா கஹரனி, இந்த செயலில் ஈடுபட்டதற்காக, தொழுகையில் பேசியதற்காக வேண்டி, மா கஹரனி, என்னை அல்லாஹ்வின் தூதர் அதட்டவில்லை, வலா வரபனி, என்னை அடிக்கவில்லை, வலா சத்தமணி, என்னை திட்டவில்லை. தொழுகையில பேசியிருக்கிறார் ரசூலுல்லாஹ். இந்த சபையில் இருக்கிறாங்க, கூப்பிட்டு எனக்கு விளக்கம் கொடுத்தாங்க. என்னை திட்டலை, என்னை அடிக்கலை, என்னை அதட்டலை, கடுமை காட்டி என்னிடத்தில் பேசவில்லை. மாறாக அல்லாஹ்வின் தூதர் எனக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? தோழரே, இன்ன ஹாதிஹி ஸலாத் லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉம் மின் கலாமின் நாஸ். இந்த தொழுகை மனிதர்கள் பேசுவதற்குரியதல்ல. நம்ம பேச்சையெல்லாம் தொழுகையில பேசக்கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹ் வ தக்பீர் வ கிராஅத்துல் குர்ஆன். தொழுகை என்பது அல்லாஹ்வை புகழ வேண்டும், அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும். அதான் தொழுகை. தொழுகை என்று சொன்னால் குர்ஆன் ஓதணும், அல்லாஹ்வை தஸ்பீஹ் பண்ணணும், தக்பீர் பெருமைப்படுத்தணும். அதுதான் தொழுகையை தவிர நாம் பேசுவதற்கு உரியது அல்ல. தொழுகையில பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. ஒரு சிறந்த ஆசிரியராக அல்லாஹ்வின் தூதர் என்னிடத்தில் நடந்து கொண்டார்கள். என்னை கண்டிக்கவில்லை, அதட்டவில்லை. அதுக்கப்புறம் அவர் சொல்ற காரணம் சொல்லிடுறாரு. நிறைய கேள்விகள் கேட்கிறார் ரசூலுல்லாஹ்விடத்துல. இன்னி ஹதீஸு அஹ்திம் பி ஜாஹிலியா, அல்லாஹ்வின் தூதரே, நான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தவன். ஓ இன்னம் இன்னா ரிஜாலுன் யஅத்தூனல் குஹான், எங்களில் உள்ள சில நபர்கள் ஜோசியக்காரர்கிட்ட போறாங்க, போலாமா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, போகக்கூடாது. ஜோசியக்காரர்கிட்ட ஃபலா தஅதீஹிம், ஜோசியக்காரர்கள்ட்ட எல்லாம் போகாதீங்க, அதெல்லாம் பொய், கூடாது என்று நபிகள் நாயகம் விளக்கிறாங்க. ரெண்டாவது கேள்வி கேட்கிறார். ஒ மின்னா ரிஜாலுன் யததையரும், அல்லாஹ்வின் தூதரே, எங்க ஊர்ல சில பேர் பறவை சகுனம் பார்க்கறாங்க, பார்க்கலாமா? நம்ம ஊர்ல பார்க்கறாங்கல்ல, சகுனம் பார்க்கறாங்கல்ல. வீட்டை விட்டு வெளியே போகும்போது சகுனம் பார்ப்பாங்க. பூனை வருதா, நாய் வருதா, காகம் வருதா, கழுகு வருதான்னு பார்ப்பார். போறது 5 ரூபா டீ குடிக்க, போறது டீ குடிச்சு பொருளை பேசிட்டு வர்றதுக்கு போவாரு. அதுக்கு என்னவா, குறுக்க பூனை வருதான்னு பார்ப்பார். பூனை வந்துருச்சுன்னா ஆஹா போற காரியம் உருப்படாது, வீட்டுக்குள்ள திரும்ப போயிடுவார், ரிட்டர்ன் ஆயிடுவார். ஆமா, அப்படியே போய் பில்கேட்ஸோட வியாபார ஒப்பந்தம் போட போறாரு, எலான் மஸ்கோட வியாபார ஒப்பந்தம் போட போறாரு. போற காரியம் உருப்படாதான். அப்போ போய் பூனை குறுக்க வந்துச்சுன்னா திரும்ப வந்துடுவார். விதவை பெண்கள் வந்தாங்கன்னா போற காரியம் அபசகுணம், அது சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இது போன்ற சகுனம்லாம் கிடையாது. அவர் சொல்றார், புதுசா இஸ்லாத்துக்கு வந்த அந்த நபித்தோழர் சொல்றாரு, எங்க ஊர்ல சில பேர் பறவை சகுனம் பார்க்கறாங்க, பார்க்கலாமா? அவங்க சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, தாக்க ஷைஉன் யஜிதூனஹு ஃபி சுதூரிஹிம் ஃபலா யசுத்தன்னஹும். பறவை சகுனம்லாம் அவன் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய வெறும் எண்ணம் தான், அது அவர்களின் எந்த செயலையும் மாற்றி விடாது. பறவை சகுனம் பார்த்துட்டா அல்லாஹ் ஏற்படுத்திய விதியில மாற்றம் வந்துருமா? அல்லாஹ் ஏற்படுத்திய விதியை தடுத்து விடுமா? ஒருபோதும் தடுக்காது. பறவை சகுனமும் பார்க்காதீங்க என்று நபிகள் நாயகம் அவருக்கு அறிவுரை சொல்கிறார்கள். இன்னும் தொடர்ச்சியா கேள்வி கேட்கிறார். எப்படி பண்ணீங்க? முழு சம்பவத்தையும் பார்த்தா தான் ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமை பண்பு என்னங்கிறது விளங்கும். ரசூலுல்லாஹ் மனிதர்களை எப்படி டீல் பண்ணி இருக்கிறாங்க, எப்படி அணுகி இருக்கிறார்கள் என்பது புரியும். இன்னும் தொடர்ச்சியாக அவர் கேள்வி எழுப்புகிறார். அல்லாஹ் அவர் சொல்றார், எனக்கு ஒரு அடிமை பெண் இருந்தா, அந்த அடிமை பெண் எனக்கு சொந்தமான ஆட்டு மந்தைகளை மேய்த்து கொண்டிருப்பாள். ஒரு முறை என்னுடைய அந்த அடிமை பெண்ணை பார்த்தேன், என் ஆட்டு மந்தைகளை கவனமற்று மேய்த்து கொண்டிருந்தால் அப்போது ஒரு ஓநாய் வந்து என்னுடைய ஆட்டை தின்று விட்டது. இந்த காரியத்தை பார்க்கின்ற பொழுது வான ரஜுலுமின் பனி ஆதம், நானும் ஆதமுடைய மகன் தானே, நானும் ஒரு மனுஷன் தானே, ஆசஃபு கமா யஸுஃபுன், பிற மக்களுக்கு கவலை ஏற்படுவதை போல எனக்கும் கவலை வந்து விட்டது. என்ன அடிமை பெண்மணி இப்படி இருக்கிறார், ஆடை ஒழுங்கா மேய்க்க தெரியல, கண்ணுக்கு முன்னால ஓநாய் வந்து நம்முடைய ஆட்டை தின்று விட்டது. இந்த செயலை பார்த்து என்னுடைய அடிமை பெண்ணை கடுமையாக திட்டிவிட்டேன், படுமோசமா நான் திட்டேன். ஆனா எனக்கு மனசு வருத்தமாயிருச்சு. நேர ரசூலுல்லாஹ்ட்ட வர்றார், யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இது மாதிரி சம்பவம், என்னுடைய அடிமை பெண்ணை நான் திட்டிவிட்டேன், அஃபலா உதிகுஹா, அதற்கு பகரமாக அந்த அடிமை பெண்ணை நான் விடுதலை செய்து விடவா அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட நான் கேட்டேன். ரசூலுல்லாஹ் அந்த அடிமை பெண்ணை அழைத்து வா என்றார்கள். அழைத்து வந்தேன். நபிகள் நாயகம் என்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் கேள்வி எழுப்பினார்கள். அல்லாஹ் எங்க இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறாங்க. ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? மூமினான பெண்ணாங்கிறத ரசூலுல்லாஹ் செக் பண்றாங்க. ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான்? ஃபிஸ் ஸமா, அந்த அடிமை பெண் ஃபிஸ் ஸமா, வானத்தை நோக்கி காட்டி வானத்தில் இருக்கிறான், அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். இன்னைக்குள்ள நம்ம சமுதாயத்தில் உள்ள முஸ்லிம்கள் கூட அப்படி சொல்ல மாட்டாங்க.
அங்க அல்லாஹ் எங்க இருக்கிறான்னு கேட்டா அல்லாஹ் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான், இப்படி பதில் சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த அடிமை பெண் சொல்றது ஃபிஸ்ஸமா, அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான். நான் யாருன்னு கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ். மன்னானே, நான் யார்? அந்த ரசூலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறாங்க. உடனே அல்லாஹ்வின் தூதர் சிரித்து கொண்டே, அவர் மூமினான பெண்மணி, ஆத்திக்குஹா, உன்னுடைய விருப்பம் போல அந்த பெண்மணியை நீ விடுதலை செய்து விடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்லிம்ல 836. அப்ப நீங்க இந்த சஹாபியினுடைய ஒட்டுமொத்த சம்பவத்தை பார்த்தா முதல் தொழுகையில பேசுறார், அதை ரசூலுல்லாஹ் சகிச்சுக்கிறாங்க, கண்டிக்கல, அதட்டல், திட்டல, அடிக்கல, பக்குவமா அந்த தோழருக்கு ரசூலுல்லாஹ் விலக்கி கொடுக்குறாங்க. அப்படி விலக்கி கொடுக்கும் பொழுது கேள்வி கேட்கிறார், கேள்விக்கு மேல கேள்வி. என் ஊர்ல சில பேர் பறவை சகுனம் பார்க்கறாங்க, பார்க்கலாமா? என்னுடைய ஊரில் ஜோசியக்காரர்கள்ட்ட சில பேர் செல்கிறார்கள், செல்லலாமா? கேள்விக்கு மேல கேள்வி. தன்னுடைய அடிமை குறித்தும் அல்லாஹ்வின் தூதரை நேரடியாக சந்தித்து கேள்வி கேட்கிறாங்க. அப்போதும் அல்லாஹ்வின் தூதர் அந்த நபித்தோழரிடத்தில் இன்முகத்தோடு நடந்து கொண்டார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கேரக்டர். ஏன்? அவர் விவரம் இல்லாதவர். இப்போ நம்ம தொழுகையில் உட்கார்ந்துருக்கிறோம், புதுசாக ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறாருன்னா என்ன ஆகும்? லேசாக சகிச்சுக்குவோமா? அதை கூஹூன்னு அதுவே ஒரு பெரிய விஷயமாயிரும். அங்கே பக்கத்தில் யாராவது தொழாமல் இருந்தாருன்னா டக்குன்னு ஒரு தொழுகையில் பேசுகிறத ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டுருவார். பாருங்கள், குவைத்தில் ஒரு சகோதரர் தொழுகையில் பேசி கொண்டிருக்கிறார், 1 மில்லியன் வியூவர்ஸ் போயிரும். ஊர்ல இருந்து பார்த்து அடிப்பாங்க, என்னப்பா நீ உனக்கு தொலை தெரியாதா? தொழுகையில பேசிக்கிட்டா இருப்பேன், இது எப்படா உனக்கு தெரியும்? இந்த ஃபேஸ்புக்ல லைவ் ஓடிக்கிட்டு தானே இருக்குது. தொழுகை கூடத்தை விட்டு வெளியே சென்றிருக்க மாட்டார். அதற்கு முன்பாகவே அவருடைய தவறுகள் உலகம் முழுமைக்கும் பரவிவிடும். அப்ப எப்படி நம்ம ஒரு மனிதரை நடத்துறோம் என்பது நமக்கு தெரியல, விவரம் இல்லாத. இப்ப சிறு நம்ம ஊர்ல பார்க்கலாம், சில பள்ளிகள்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கு வருவாங்க. சிறுவர்கள் என்றால் அவர்களுக்குரிய இயல்பில் தானே இருப்பார்கள். தொழுகையில் அங்கும் இங்கும் செல்வார்கள். நாம தொழுதுகிட்டு இருப்போம், திடீர்னு நம்ம செல்போன் எடுத்து பார்ப்பாங்க, இதை கொண்டு போகுமா வேண்டாமான்னு பார்ப்பாங்க. இவருக்கு பக்குன்னு இருக்கு, ஆஹா நம்ம செல்போனுக்கு குழந்தை கையில் எடுத்துருச்சே, கீழே வைக்குமா வைக்காதா, தொழுகையில விரட்டி போய் அந்த பிள்ளையை பிடிக்கணுமா, இப்படின்லாம் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கும் அவருக்கு. அப்போ குழந்தைகள் என்றால் சஃப்புக்கு இடையில வருவாங்க, ஓடுவாங்க, சில நேரங்களில் சப்தங்கள் கேட்கும். அப்படித்தான் சிறுவர்கள் இருப்பார்கள். அப்போ சிறுவர்கள் எனும் பொழுது அவர்களுக்குரிய பண்பில் அவர்களை நாம் வழிநடத்த வேண்டும். அந்த பண்பை புரிந்து கொண்டு சிறுவர்கள் என்றால் இப்படித்தான் இருப்பார்கள், அந்த பண்புல அணுகணும். ஊர்ல அப்படி இருக்கிறாங்களா? சின்ன பிள்ளைங்க பள்ளிவாசல்ல வந்தா உடனே மைக்க பிடிச்சி அறிவிப்பு, சிறுவர்களால் ஏகப்பட்ட தொந்தரவு, இனிமே உங்க பிள்ளைங்களை யாரையும் கூட்டே வராதிங்க. அதுக்கப்புறம் பள்ளிவாசலுக்கே வர்றதில்லை. எப்படி அவன் பள்ளிவாசலுக்கு வருவான்? தொழுகைன்னா என்னன்னு தெரியுமா? எப்படி தெரிந்தது? இன்றைக்குள்ள பல இளைஞர்கள் தொழுகையினுடைய ருக்குவையும் சஜிதாவையும் அறிந்து கொண்டார்கள் என்றால் எப்படி? சிறுவர்களாக இருக்கும் பொழுது பெற்றோர்களோடு பள்ளிவாசலுக்கு வந்த காரணத்தினால், பெற்றோர்கள் இல்லாவிட்டாலும் நண்பர்களோடு பள்ளிவாசலுக்கு வந்த காரணத்தினால், அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தாலும் தொழுகையில் ஈடுபடுகிற மக்கள் தொழுகையில் என்னவெல்லாம் செய்கிறார்கள், எப்படி ருக்கு செய்கிறார்கள், எப்படி சஜிதா செய்கிறார்கள், இவற்றை நேரடியாக கண்கொண்டு பார்த்ததினால் தொழுகையின் முறையை அறிந்து கொண்டார்கள். அந்த வரத்தை நாம் அப்படியே நிறுத்துவோமையானால், அவர்களின் தவறுகளை சகித்துக் கொள்ள நாம் மறுப்போமையானால் எப்படி அவர்கள் தொழுகையாளிகளாக பள்ளி தொடர்பு உள்ளவர்களாக உருவாவார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய இந்த அணுகுமுறை ஒவ்வொரு மனிதர்களையும், கிராமவாசி என்றால் அவருக்கு சட்டம் தெரியாது, விவரம் தெரியாது, அவரிடத்தில் சில கரடு முரடான அணுகுமுறை இருக்கும். ரசூலுல்லாஹ் யாருமே பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, கிராமவாசிகள் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவர் துவா செய்யும் போது எப்படி துவா செய்தார்? முகம்மதின் பேர் சொல்லி தானே துவா செஞ்சார். எனக்கும் முகம்மதுக்கும் மட்டும் அருள் புரி, வேறு யாருக்கும் மதிப்புலாம் இருக்கும், ஆனா பேரை சொல்லிடுவாங்க. அது அவர்களின் அணுகுமுறை. அதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சட்டக்கால தூக்கிட்டு என் பேரை நீ சொல்லுவியா, என்னையே நீ பேர் சொல்லி அழைப்பா, இப்படிலாம் செய்யலையே. அவங்க விவரம் தெரியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரம் தெரியாதவர்களை, சட்டம் தெரியாதவர்களை ஒரு மாதிரி டீல் பண்ணாங்க. அதே ரசூலுல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு அணுகுமுறை பாருங்க, சட்டம் தெரிந்தவர்களை எப்படி டீல் பண்ணாங்க? சட்டம் தெரிந்தவர்களாக இருந்தால் சற்றே நம்முடைய கடினத்தை வெளிப்படுத்தலாம். முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்புடைய ஒரு சம்பவத்தை புகாரில 6106 இலக்கத்தில் நீங்க பார்க்கலாம். அது ஒரு நீண்ட சம்பவம், புகாரிலையும் இருக்கிறது, அகமதிலையும் பதிவு செய்யப்படுகிறது. முஆத் அவர்கள் முதலில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தொழுவாங்க. ஐவேளை தொழுகையை ரசூலுல்லாஹ்வோட ஜமாத்தா பின்னால் நின்று ரசூலுல்லாஹ்வை இமாமாக ஏற்றுக்கொண்டு இமாமுக்கு பின்னால் நின்று தொழுது ஜமாத் தொழுகை நிறைவேற்றிடுவாங்க. அதுக்கப்புறம் அவர் கிராமத்துக்கு போயிடுவார், அவர் ஊருக்கு போயிடுவார். அவர் ஊர்ல அவர் தான் இமாம். அவர் கிராம மக்கள் முஆதினுடைய வருகைக்காக வேண்டி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க.
அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்ட்ட தொழுது முடிச்சுட்டு வருவாரா, வந்து மறுபடியும் தொழுகை வைப்பார். இது முஆத் அவர்களின் வழக்கம். ஒரு நாள் இஷா தொழுகை, ரசூலுல்லாஹ்வோட ஆல்ரெடி தொழுகையை முடிச்சிட்டார், இஷா தொழுகையை முடிச்சிட்டார். நேரா தன்னுடைய சமுதாயத்துக்கு தொலை வைப்பதற்காக வேண்டி வர்றார். அப்படி செய்யலாம், தப்பில்லை. கடமையான தொழுகையை தேவைப்பட்டால் 2 முறை நாம் தொழுகலாம். ஒரு தடவை நாம் தொழும் பொழுது அது கடமையா அல்லாஹ்விடத்தில் நிறைவேறிவிடும். இன்னொரு முறை நாம் தொழும் பொழுது அது நஃபிலா மாறிடும். இப்போ நீங்களே இஷா தொழுகை தொழுதுட்டீங்க, திடீர்னு தாமதமாக ஒருத்தர் வர்றார், ஜமாத்தா தொழுவதற்கு யாருமே இல்லை, மீண்டும் நீங்கள் எழுந்து இஷா தொழுகையை தொழுவிக்கலாம். இஷாவை நீங்கள் 2 தடவை தொழுதுட்டீங்க. முதல் தடவை தொழுதது கடமை, 2வது தடவை தொழுதது உங்களுக்கு நஃபில் உபரியா மாறிடும். முஆத் அவர்கள் அதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. அது மாதிரி ரசூலுல்லாஹ்வோட தொழுது முடிச்சிட்டாங்க. பின்னால் வர்றார், தான் சமுதாயம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டிட்டார். ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. தக்பீர் கட்டி முடிச்சா தொழுகையில் என்ன ஓதணும்? நாமளா இருந்தால் என்ன ஓதுவோம்? குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் அல்லாஹ் அக்பர், முடிஞ்சு போச்சு. இதான் நமக்கு 2 தடவை தொழுது அப்படித்தானே. ஒரு தடவை தொழுவும் போதே சுருக்கமாக தொழுவணும் நம்ம நினைப்போம். அவர் என்ன செய்யறாரு? அலிஃப் லாம் மீம்னு ஆரம்பிச்சிட்டார். பக்ரா, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், பக்ரா ஓதுறார். சரி, பின்னால இருக்கிற ஒரு சஹாபி, ஒரு நபி தோழர், முஆத் ருக்கூக்கு போவார்னு பார்க்குறாரு, பக்ரா போய்கிட்டே இருக்குது, ருக்கூக்கு போக மாட்டேங்கிறார். இவர் பார்த்தார், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி தொழுகை விட்டுவிட்டார். தொழுகையை முறிச்சு அவரிடமிருந்து விலகி தனியாக தொழுது, தனியாக வேக வேகமான அவருக்குரிய விதத்தில் முஆத் அவர்கள் பக்ரா ஓதுனார்ல அந்த அளவுக்கு இல்லாம சுருக்கமா தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். அவர்கள் இரவு நேரத்தில் ஒட்டகத்தை கொண்டு நீர் இறைத்து விட்டு அதற்கு பிறகுதான் நாங்கள் தூங்க செல்வோம். பிறகு மறுபடியும் விரைவாக அதிகாலை தொழுகைக்கு நாங்கள் பங்கெடுக்க வேண்டும். அப்ப முஆத் அவர்கள் உங்களோடு முதலில் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு தாமதமாக வந்து எங்களுக்கு நீண்ட அளவில் தொழுகையை நீட்டி தொழுதால் நாங்கள் எப்படி விரைவாக தூங்க செல்வது, எப்படி விரைவாக அதிகாலை தொழுகையில் பங்கெடுப்பது? அதனால் நான் சுருக்கி தொழுதுட்டு போனேன். என்ன முனாஃபிக்னு சொல்லிட்டாரு, ரசூலுல்லாஹ்விடத்துல கம்ப்ளைண்ட் விலாவரியா சொல்லிட்டாரு. நடந்ததுதான். நாம சொன்னோம்னா 10 விஷயத்தை சேர்த்து சொல்லுவோம். என்ன அடிச்சிட்டாரு, திட்டாரு, என்ன அப்படி சொல்லிவிட்டாரு, என்ன இப்படி சொல்லிவிட்டாருன்னு 10 விஷயத்தை சேர்த்து அள்ளி போட்டு சொல்லுவோம். அள்ளி போட்டுலாம் சொல்லலை, என்ன ஃபேக்டோ என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொன்னார். முஆதை கூப்பிடுங்கட்டாங்க ரசூலுல்லாஹ். கூப்பிடுங்க முஆதை, இங்கதான் நீங்க கவனிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய ஆளுமையை நீங்க கவனிக்கணும். முஆத் அவர்கள் வருகிறார்கள், நடந்த சம்பவத்தை உறுதி செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்ன முதல் வார்த்தை, யா முஆத் அன்த ஃபத்தானுன், முஆத் அவர்களே நீர் என்ன குழப்பவாதியா? அந்த கிராமவாசியை ரசூலுல்லாஹ் எப்படி டீல் பண்ணாங்க? பள்ளிவாசல்ல சிறுநீர் கழித்தவரை எப்படி டீல் பண்ணாங்க? தொழுகையில தவறாக பேசியவரை எப்படி டீல் பண்ணாங்க? அந்த நளினத்தோடு அல்லாஹ்வின் தூதர் முஆத் அவர்களை அணுகவில்லை. ஏன்? முஆத் அவர்களுக்கு தொழுகையின் சட்டம் தெரியும். அவர் இஸ்லாமிய மார்க்கத்தின் அல்லாஹ்வின் தூதருடைய அருகாமையில் இருந்து கொண்டு படிப்பவர். அப்ப அவர் சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணி இருக்கணும்ல. இந்த பார்வையில் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க முஆத் அவர்களை பார்த்து, யா முஆத் அன்த ஃபத்தானுன், குழப்பம் பண்றீங்களா? ஏன் பக்ரா ஓதுறீங்க? வஷம்சி வதுஹாஹா ஓத மாட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா ஓத மாட்டீர்களா? ஏன் பக்ரா ஓதுறவருக்கு அதைத்தானே சொல்லணும். நமக்கு ரசூலுல்லாஹ் சொல்றதா இருந்தா, ஏன்பா ஒரே குலுலாவாக தான், ஒரே இன்னா ஆத்தைனா கல்கௌசரா, கொஞ்சம் பெரிய சூரா தான் ஓதேன் அப்படின்னு நமக்கு சொல்லுவாங்க. அவர் பக்ரா ஓதுறாரு. பக்ரா ஓதுறவருக்கு என்ன சொல்லணும்? சப்பிஹிஸ்ம ஓதுப்பா. ஏன் பின்னால உள்ள மக்களை எல்லாம் சிரமப்படுத்துறீங்க, கஷ்டப்படுத்துறீங்க? சப்பிஹிஸ்ம ஓதுங்க, வஷம்சி வதுஹாஹா ஓதுங்க, அதெல்லாம் ஓத மாட்டீங்களா? குழப்பம் பண்ணாதீங்கன்னு கண்டிச்சிட்டாங்க. கண்டித்த பொழுது இந்த நபி தோழர்ட்ட ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, இப்னு அஹி, என் சகோதரனின் மகனே, கைஃப தஸ்னஉ அன்த, நீங்கள் தொழுகையில் இருக்கின்ற பொழுது என்ன ஓதுவீர்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க தொழுகையில் என்ன ஓதுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அவர்கிட்ட கேட்கிறாங்க, இந்த கிராமவாசிட்ட கேட்கிறாங்க. அப்ப அந்த நபி தோழர் சொல்கிறார், அக்ரவு பி ஃபாத்திஹத்தில் கிதாப், ஃபாத்திஹா ஓதிரும், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அந்த சூரான ஓதிடுவேன். வ அஸ்அலுல்லாஹுல் ஜன்னத்தை, அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட நான் சொர்க்கத்தை கேட்பேன், நரகத்திலிருந்து என்னை காப்பாத்துன்னு கேட்பேன். லா அத்ரி தந்தனத்துக்க வ தந்தனத்து முஆத், நீங்களும் முஆதும் என்னெல்லாமோ சொல்றீங்களே அதையெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாரு. எப்படி சொல்ற? அவர் கிராமவாசி இல்லை. அவர் சொல்ற, தொழுகை நீ என்னப்பா ஓதுவேன்னு ரசூலுல்லாஹ் கேட்கும்போது அல்ஹம்து சூரா ஓதுவேன், அதுக்கப்புறம் டைரக்டா அல்லாஹ்ட்ட இறைவா எனக்கு சொர்க்கத்தை தான் கேட்பேன், அதுக்கப்புறம் நரகத்திலே இந்த காப்பாத்து. இதுதான் நான் தொழுகையில கேட்கிறது. லா அத்ரி தந்தனத்துக்க வ தந்தனத்து முஆத்,
நீங்களும் முஆதும் தொழுகையில் என்னென்னவெல்லாமோ கேட்கிறீர்கள், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய சூறாவோ அவ்வளோ பெரிய துவாவோ அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்கிறார். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அனவ முஆதும் ஹவுல ஹாத்தைன், நானும் முஆதும் நீ எந்த சொர்க்கத்தை கேட்கிறாயோ அதை தப்ப நாங்களும் கேட்கிறோம். நான் ஓதுறது தான் உங்களுக்கு பெருசா தெரியும், நானும் முஆதும் கேட்பது எதைத்தான், அதே சொர்க்கத்தை தான் அப்படின்ட்டாங்க. சில காலம் கழிகிறது. ஒரு யுத்தம் நடைபெற்றது. அந்த யுத்தத்தில் இந்த கிராமவாசி ஷஹீதாக்கப்படுகிறார். இந்த செய்தியை அறிந்து கொண்டு அல்லாஹ்வின் தூதர் முஆத் அவர்களிடத்தில் கேட்டார்கள், யா முஆத், முஆதே, மா ஃபஅல ஹஸமி வ ஹஸமுக், என்னிடத்திலும் உன்னிடத்திலும் தர்க்கம் செய்தாரே அவருடைய விஷயம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. என்னாச்சு தெரியுமாப்பா, என்கிட்டையும் ஒன்றையும் பேசினார, ஒரு வழக்கு கொண்டு வந்தாரே, வழக்காடினாரே, அவருடைய நிலை என்னவென்று தெரியுமா கேட்டாங்க. தம்முடைய ஆளுமை பண்பை வெளிப்படுத்தினாங்க. நாம உட்கார்ந்து இருக்கிறோம், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம், நீங்க திடீர்னு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஆரம்பிப்பார், நேற்று கேட்கணுமே வயிறு கலக்கி அப்படிங்குவாரே, இந்த வயிறு கலக்கிற சமாச்சாரத்தை இங்க சொல்லாது. சாப்பிட்டு இருக்கும்போது பேசாதன்னா அது தெரியாது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என்ன ஆரம்பிப்பாரு, ஏ அப்பா நேற்று வயிறு கலக்கி அப்படி போச்சு இப்படி போச்சுன்னு சொல்லி ஏகபோகமா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறவர் அதோட சாப்பாடு மூடி அஸ்ஸலாமு அலைக்கும் நான் கிளம்புறேன்னு கிளம்பிடுவார். அப்ப நம்ம சிலருக்கு சில பேச்சுக்கள் ஒவ்வாது, பிடிக்காது. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அசுத்தத்தை பத்தி பேசுறது பிடிக்குமா? யாருக்காவது பிடிக்குமா? யாருக்கும் பிடிக்காது. பிடிக்காது என்று சொன்னால் அந்த பேச்சை தவிர்க்கணும். சில மனிதர்கள், சில நபர்கள் இருப்பாங்க, இது மாதிரி உஸ்மான் அவர்களை போல கூச்ச சுபாவம் உள்ளவர்களாக இருந்தால் அதற்குரிய விதத்தில் அவர்களை நாம் நடத்த வேண்டும். அவரிடத்தில் மிக இயல்பாக இலகுவாக ஏனைய நபரிடத்தில் நடந்து கொள்வதை போல் அவரிடத்தில் நடந்து கொள்ளக்கூடாது. அதுதான் ஆளுமை பண்பு. இல்லை நான் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் பேசுவேன். சில பேர்கிட்ட கேலி பேசினால் பிடிக்கும், விளையாட்டாக கேலியாக நட்படிப்படையில் பேசினா அவங்களுக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா விலகிடணும். இதெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பண்புகளில் உள்ளவை. இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லா மனிதர்களிடத்திலையும் அவர்களிடத்தில் காணப்பட்ட தனித்தன்மைகளோடு ரசூலுல்லாஹ் அணுகினார்கள் என்பதுதான் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் காணப்படுகிற மிகச்சிறப்புக்குரிய ஒரு பண்பு. இது தொடர்பான இன்னும் சில கூடுதலான செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாக பார்ப்போம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.